அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே முழு இருதயத்தோடு மக்க நன்றிகளை ஏறெடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்கா மக்க நன்றி. ஆண்டவரே, அப்பாமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அண்டிக் கொள்வதே நலம் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நாங்க எல்லா சூழ்நிலையிலும் உம்மை அண்டிக் கொள்ள, ஆண்டவரே, உம்மை பற்றி கொள்ள, உம்மை உறுதியாய் பின்பற்ற எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துங்க. இந்த நாளில் வேத தியானத்தை ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம். ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். முந்தின அதிகாரத்துல பார்த்தோம், முதல்ல இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யும் போது மெசபதோமியா ராஜாவுக்கிட்ட 8 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் ஒத்தினியேலை எழுப்பி எலும்ப பண்ணி அவங்கள விடுதலை பண்ணாரு. திரும்ப இஸ்ரவேல் மக்கள் ஒத்தினியேல் மரித்த பிறகு ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்தாங்க. மோவாப் ராஜா கிட்ட அடிமையா ஆயிட்டாங்க. 18 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அந்த நாட்கள்ல கர்த்தர் ஏகூத்த எழுப்பினாரு. எழுப்பி அவன் மூலம் அந்த ராஜாவை அழித்து இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட்டாங்க அப்படின்றத முந்தின அதிகாரத்துல நம்ம வாசித்தோம். இப்ப ஏகூத் மரணம் அடைஞ்ச பிறகு திரும்ப பழையபடி இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தாங்க. ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையில் விற்று போட்டார். இப்ப அடுத்து திரும்ப ஒரு அடிமைத்தனம், கானானிய ராஜா கிட்ட அடிமைகள் ஆயிட்டாங்க. அவனுடைய சேனாதிபதிக்கு சிசிரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். 20 வருஷம் அதிகமான கஷ்டங்களை இஸ்ரவேல் மக்கள் அனுபவித்து வந்தாங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இப்ப மறுபடியுமா இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரிடத்துல மனம் திரும்புறாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாங்க. தங்களோட கஷ்ட நேரத்துல, கொடுமையா ஒடுக்கப்படுகிற நேரத்துல கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க. அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோரால் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். இப்ப தெபோரால்ன்ற தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயம் விசாரித்து கொண்டிருந்தார். அவள் எப்பிராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவே இருக்கிற தெபோராலின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தார். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாயம் விசாரணைக்கு போவார்கள். ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா தெபோரால்கிட்ட போய் அவங்க நியாயம் விசாரிக்கிறதுக்கு போவாங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்கறதுக்காக. அவள் ஒரு தீர்க்கதரிசி, அப்ப கர்த்தருடைய வார்த்தைய சொல்லக்கூடியவள். அதனால அவள்கிட்ட போய் கேட்கிறாங்க. அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, இந்த நப்தலி கோத்திரத்தை சார்ந்த பாராக்குன்றவரை கூப்பிட்டு விடுறா தெபோரால். நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றார். தேவ திட்டத்தை, தேவனுடைய வார்த்தைய தெபோரால் பாராக்குக்கு சொல்றான். நப்தலி கோத்திரத்திலையும் செபுலோன் கோத்திரத்திலையும் 10,000 பேரை கூட்டிட்டு தாபோர்ன்ற மலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு தேவ திட்டத்தை சொல்றான். நான் யாபீனின் சேனாதிபதியாகிய செசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும்
கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்தில் வரவழைத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றார். ஏற்கனவே ஆண்டவர் சொன்ன வார்த்தைய மறுபடியும் நினைவுபடுத்துகிறார். அந்த கானானிய ராஜாவாகிய யாபீனின் சேனாதிபதியான சிசராவையும் அவன்கிட்ட இருக்க இருப்பு ரதங்கள் சேனைகள் எல்லாத்தையும் கீசோன்ற பள்ளத்தாக்குக்கு வர வச்சு அங்க உன் கையில ஒப்பு கொடுப்பேன். எந்த இடத்துக்கு வரணும், எத்தனை பேரை கூட்டிட்டு வரணும், என்ன நடக்கும், எல்லாத்தையும் ஆண்டவர் தெளிவா அவர்கிட்ட பாராக்கு கிட்ட தெபோரால் மூலம் ஆண்டவர் பேசுறார். அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். தெபோரால பார்த்து பாராக் சொல்றது, நீ என் கூட வந்தேன்னா நான் போறேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறான். உடனே அந்த வார்த்தையை விசுவாசித்து அதை செயல்படுத்தாம அவன் என்ன செய்யறான், ஒரு கண்டிஷன் வைக்கிறான். தெபோரால் வந்தா போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறான். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. ஏன்னா உடனே கீழ்ப்படியாம தெபோரால தன்னோடு கூட வந்தாதான் கீழ்ப்படிவேன் சொன்னதுனால அந்த ஆண்டவரோட வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காதனால இப்ப மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோரால் எழும்பி பாரோக்கோடு கூட கேதேசுக்கு போனாள். உன் கையில உனக்கு அந்த கணம் கிடையாது, ஒரு பெண்ணோட கையில ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தைய பாராக்குக்கு சொல்லிட்டு அவனோடு கிளம்புறான். அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோடு போனான். தெபோராலும் அவனோடு கூட போனான். ஆண்டவர் சொன்ன மாதிரியே 10,000 பேர் நப்தலி கோத்திரத்திலையும் செபுலோன் கோத்திரத்திலையும் கூட்டிட்டு போறான். தெபோராலும் கூட போறான். கேனியனாகிய ஏபோர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாப்பின் புத்திரருமாய் இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயி என்னும் கருவாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். கேனியனான ஏபேர் என்ற ஒருத்தன், யாரு இந்த கேனியர் அப்படின்னு சொன்னா மோசேயோட மாமனாகிய ஓபாப்புக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது ரெகுவேல். என்னாகமம் 10வது அதிகாரம் 29வது வசனம். அந்த ரெகுவேலுடைய சந்ததி தான் கேனியர். தன்னுடைய இனத்தை விட்டு பிரிந்து கேதேசுல கர்வாலி மரங்கள் அருகே தன்னுடைய கூடாரத்தை போட்டிருந்தான். பிரித்தெடுக்கப்பட்டவனா, பிரித்து வாழ்கிறவனா, தன்னுடைய ஜனத்தோடு சேர்ந்து இல்லாம தனியா பிரிஞ்சு இருக்கிறான். அபினோகாமின் குமாரன் பாராக்கு தாபோர் மலையில் ஏறி போனான். தாபோர் மலைக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு. அந்த மலைக்கு இவன் ஏறி போனான் என்று சிசராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது சிசரா 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய அரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்குக்கு வரவழைத்தான். அது அந்த தெபோரால் சொல்லும் போதே அவனை நான் கீசோன் பள்ளத்தாக்கு 7வது வசனத்துல அவன் உன்கிட்ட வரவழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுது.
இவன் கீசோன் பள்ளத்தாக்குக்கு வந்துட்டான். அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவையும் உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். உனக்கு முன்னாடி கர்த்தர் போயிருக்காரு, எழுந்து போ, இப்ப கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு, கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுக்கிறாரு அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தைய அவ பேசி அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறா. அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேர் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். இப்ப பள்ளத்தாக்குக்கு வராங்க, கீசோன் பள்ளத்தாக்குக்கு வர்றாங்க. கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டயக்கருக்கினால் கலங்கடித்தார். கர்த்தரே யுத்தம் பண்றாரு, அந்த சிசராவும் அவனோட படையெல்லாம் கலங்கடிக்கப்படுது. சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். எங்க வந்து இவன் சேனாதிபதி, இவன் தான் படைய முன்னின்று நடத்தணும். இவன் தான் உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மரண பயத்தோடு அந்த இடத்தை விட்டு ஓடி போறான். ஏன்னா கர்த்தர் செய்கிற யுத்தத்துல அவனால முன்னாடி நிக்க முடியாது. பாராக் ரதங்களையும் சேனைகளையும் புறஜாதிகளுடைய ஆரோசேத் மட்டும் துரத்தினான். அங்கிருந்துதான் இவங்க கிளம்புனாங்க, அந்த இடம் வரைக்கும் துரத்திட்டான். சிசராவின் சேனைகள் எல்லாம் பட்டய கற்கினால் விழுந்தது, ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை. யுத்தத்துக்கு வந்ததுல ஒருத்தன் கூட விடுபடல, எல்லாம் மரித்து போனாங்க. சிசராவின் நடையாய் கேனியனான ஏபோரின் வீட்டு மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். ஏபேரோட மனைவி யாகேல். நம்ம 11வது வசனத்துல பார்த்தோம், இவங்க தனியா குடியிருந்தாங்க, தன்னுடைய இனத்தை விட்டு பிரிஞ்சு தனியா குடியிருந்தாங்க, கூடாரம் போட்டு குடியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அந்த இடத்துக்கு கால்நடைய சிசரா வர்றான். அவனுடைய மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும், கானானிய ராஜான்னு பார்த்தோம், அவனுக்கு கீழே தான் இஸ்ரவேல் மக்கள் அடிமையாகி இருந்தாங்க, அந்த ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டிற்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. ஏற்கனவே இந்த ராஜாவுக்கும் இவங்களுக்கும் ரொம்ப நல்ல சமாதானமான சூழ்நிலை இருந்ததுனால இவன் தைரியமா அவளோடு அந்த கூடாரத்துக்குள்ள போறான். யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோடே சொன்னாள். இஸ்ரவேல் மக்களா இருந்தா கூட இவன் யோசித்திருப்பான், இவ கேனியன்றதுனால அவன் தைரியமா உள்ள போயிட்டான். ராஜாவுக்கு தெரிஞ்ச ஆளு, நல்ல சமாதானமா இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதுனால தைரியமா உள்ள போயிட்டான். அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்த போது அவனை ஒரு சமுக்காலத்தினாலே மூடினார், நல்லா படுக்க வச்சிட்டா. அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமாய் இருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அவன் தண்ணி கேட்டான். இவ பாலை கொடுத்தா ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும்படியா ரொம்ப அன்பு காட்டுன மாதிரி அவ செயல்பட்ட உடனே இவனுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு, தைரியமா அந்த இடத்துல இருந்தான். அப்பொழுது அவன், நீ கூடார வாசலிலே நின்று யாராவது ஒருவன் இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். தன்னை பிடிக்க எதிரிகள் இஸ்ரவேலர் வந்துட்டாங்கன்னா தப்பிக்கும்படியா இவன் சொல்றான், யாராச்சும் கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடுறான். பின்பு ஏபேரின் மனைவி ஆகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள்.
அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். அப்ப அந்த கூடார ஆணியை நெத்தியில அடிச்சு அவன் மரித்து போனான். இந்த இடத்துல அந்த யாகேல் ரொம்ப ஞானமா செயல்பட்டா. அவனை வீட்டுக்குள்ள கூப்பிடுறா. அவன் கேட்ட தண்ணிக்கு பதிலா பாலை கொடுத்து அவனை நம்ப வச்சு ஞானமா செயல்படுறா. அடுத்து தைரியமா செயல்படுறா. ரொம்ப பயந்த மாதிரி காட்டிக்கவே இல்லை. செய்ய போறது காரியம் பெருசா இருந்தாலும் தைரியமா செயல்படுறா. தேவ திட்டத்தை அறிந்து அவளை வச்சுதான் ஆண்டவர் அதை செய்யணும்னு திட்டம் பண்ணார். ஏன்னா தெபோரால் சொல்றா, ஒரு ஸ்திரீ உனக்கு அந்த ஒரு ஸ்திரீயோட கையில சிசராவை ஒப்பு கொடுத்தார் 9வது வசனத்துல வாசித்தோம். அப்ப யாகேல் தான் அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய பெண். அந்த திட்டத்தை அறிந்து அதை துணிச்சலா செயல்படுறா, துரிதமா செயல்படுறா, லேட் பண்ணல, டக்குன்னு போய் அந்த செய்ய வேண்டிய காரியத்தை செய்தா. இதுல நம்ம அவளுடைய ஞானத்தை பார்க்கிறோம், தைரியத்தை பார்க்கிறோம். தேவ திட்டத்தை நிறைவேற்றதா துரிதமா செயல்படுகிறா. பின்பு செசராவை தொடருகிற பாராக் வந்தான். அப்பொழுது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய், வாரும், நீர் தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்றான். அவன் அவளிடத்தில் வந்தபோது, இதோ செசரா செத்து கிடந்தான், ஆணி அவன் நெற்றி பொட்டில் அடித்திருந்தது. இப்படி தேவன் அந்த நாளில் கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். கர்த்தரே இந்த எல்லா காரியத்தையும் செய்ததுனால அந்த கானானிய ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேலுக்கு முன்பாக தோல்வியை சந்திக்க பண்ணி தாழ்த்தினார். இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானியரின் ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்கும் மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டே இருந்தது. இஸ்ரவேலரோட கை பலத்தது. கானானிய ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாகும் மட்டும், ஒண்ணுமில்லாம அழிந்து போற வரைக்கும் இவங்களோட கை பலத்தது. ஏன்னா கர்த்தர் அவங்க கூட இருந்து காரியங்கள் எல்லாம் நடத்தினார். அப்ப இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டது என்னன்னா, இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்த போது கானானிய ராஜாவுக்கு அடிமையானாங்க. அந்த ராஜாவோட சேனாதிபதி பேரு செசரா. அவனுக்கு 900 இருப்புறதா இருந்து 20 வருஷம் அவங்கள்ட்ட அடிமைகளாயிருந்தாங்க. அந்த நாட்கள்ல தெபோரால்ன்ற தீர்க்கதரிசி நியாயம் விசாரித்து கொண்டிருந்தா. அவ பாராக்க கூப்பிட்டு, நீ நப்தலி புத்திரரையும் செபுலோன் புத்திரரையும் 10,000 பேரை கூட்டிட்டு தாபோர் மலைக்கு போ. நான் செசராவையும் அவனோட ரதங்கள் சேனைகளை கீசோன் பள்ளத்தாக்குக்கு வரவழைச்சு உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனா இந்த பாராக்கு தைரியம் இல்லாததுனால அவன் தெபோரால, நீ என் கூட வந்தாதான் நான் யுத்தத்துக்கு போவேன், இல்லைன்னா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அப்ப தெபோரால் சொல்றான், நான் உன் கூட வர்றேன், ஆனா அந்த மேன்மை உனக்கு கிடையாது. ஒரு ஸ்திரீ கையில ஆண்டவர் சிசராவை ஒப்பு கொடுப்பாருன்னு தெளிவா ஆண்டவர் பேசுறாரு. அப்ப ஆண்டவர் வார்த்தையின்படி இவன் செபுலோன் நப்தலில 10,000 ஜனங்களை வீரர்களை தன்னோடு கூட்டிட்டு போறான். தாபோர்ன்ற மலைக்கு போய் அங்க இருக்கிறான். ஆண்டவர் செசராவை அவனோட சேனையோடு கூட கீகோன்ற பள்ளத்தாக்குக்கு அவங்க வந்துட்டாங்க. வந்தபோது கர்த்தர் அவங்களுக்காக, இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணதுனால இவனால எதிர்த்து நிற்க முடியல. செசரா தப்பிச்சு ஓடுற வழியில ஏபேரின் மனைவியாகிய யாகால் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அந்த ஏபேருக்கும் யாபின்ற ராஜாக்கும் சமாதானமா இருந்ததுனால தைரியமா அவன் உள்ள போனா. அவன்கிட்ட பேசி அவன் தாகத்துக்கு தண்ணி கேட்டான். இவ பாலை கொடுத்து அவனை நம்ப வச்சு படுக்க வச்சுட்டு ஒரு கூடார ஆணியை எடுத்து அவனை நெத்தியில அடிச்சு அவன் மரித்து போயிட்டான்.
அதுக்கப்புறம் அங்கிட்டு பாராக்கு வரும்போது அவனை கூட்டிட்டு வந்து செசரா மரித்து போன செய்திய காட்டுறா. அப்புறம் வந்து ஆண்டவர் வந்து இந்த யாபீனை வந்து கானானிய ராஜாவாகிய யாபீன இஸ்ரவேலுக்கு முன்பாக தாழ்த்தினார் அப்படின்றத தியானிச்சோம். முற்றிலுமா அவங்க அழிக்கப்பட்டாங்க அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். நம்ம வந்து யாகேலோட வாழ்க்கையில இருந்து ஞானமா செயல்பட்டதையும் தைரியமா செயல்பட்டதையும் தேவ திட்டத்தை அறிந்து துரிதமாய் செயல்பட்டதையும் தியானிச்சோம். நம்மளும் நம்மளோட எல்லா காரியத்திலையும் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்து அதுல கிடைக்கிற தைரியத்தை வைத்து செயல்படணும், ஞானமா செயல்படணும், தேவ சித்தத்தை அறிந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றணும், கர்த்தருக்காக செயல்படுறவங்களா இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் ஆண்டவரே பாராக்கு பயந்து போய் செயல்பட்டதை நாங்க பார்த்தோம். ஆனா யாகேல் துரிதமாய் ஞானமாய் தைரியமாய் தேவ திட்டத்தை அறிந்து நிறைவேற்றினது போல நாங்களும் ஆண்டவரே தைரியம் உள்ளவர்களாய் ஞானம் உள்ளவர்களாய் துரிதமாய் செயல்படுகிறவர்களாய் தேவ திட்டத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபைகளை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தெளிந்த புத்தியை தாங்க, உம்மை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க, உம்முடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய அன்பையும் வல்லமையும் அறிந்து உமக்கு அர்ப்பணிக்க கிருபை தாரும். நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.